வணக்கம். மே 7 சும்மா பார்க்க ஒரு சாதாரண தேதியா தெரியலாம். ஆனா மேத் ஹிஸ்டரியில இது ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான நாள். ஏன் தெரியுமா? வாங்க இன்னைக்கு நம்மளோட இந்த சுவாரஸ்யமான அலசல்ல அத பத்தி விரிவா பார்க்கலாம். மே 7 இந்த ஒரே ஒரு டேட்ல தான் வேற வேற நூற்றாண்டுகள்ல வெவ்வேறு நாடுகள்ல வாழ்ந்த சில பிரில்லியன்ட் மைண்ட்ஸ் நம்ம உலகத்தையே அப்படியே தலைகீழா மாத்திருக்காங்க. அது எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. 1854, 1963 அப்புறம் 2017 4 அமேசிங் மேத்தமெட்டிஷியன்ஸ். இவங்க எப்படி நம்ம எவ்ரிடே டெக்னாலஜியை மாத்துறாங்கன்னு ஒரு டிடெக்டிவ் ஸ்டோரி மாதிரி பார்க்க போறோம். சரி, உங்ககிட்ட முதல்ல ஒரு கேள்வி. நீங்க போன்ல செமையா வீடியோ கேம்ஸ் விளையாடும் போதோ இல்ல தியேட்டர்ல 3D மூவிஸ் பார்க்கும்போதோ என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஒரு கம்ப்ளீட்லி ஃபிளாட்டான 2D ஸ்கிரீன்ல எப்படி இவ்ளோ தத்ரூபமான 3D வேர்ல்ட்ஸ் நம்மளால பார்க்க முடியுதுன்னு ஆச்சரியமா இருக்குல்ல? இதுக்கான விடை நேரா மே 7, 1854க்கு நம்மள கூட்டிட்டு போகுது. அன்னைக்கு தான் ஜுசெப்பி வெரோனேசி பிறந்தாரு. இவர் தான் பயனியர். 3Dக்கு மேல என்ன இருக்குன்னு யோசிச்சு மல்டி டைமென்ஷனல் ஜியாமெட்ரியை கம்ப்ளீட்லி ரீஇமேஜின் பண்ணவர் இவர்லாம். வெருனேசி அப்படி என்னதான் கண்டுபிடிச்சாருன்னு கேக்குறீங்களா? ஹையர் டைமென்ஷன்ஸை எப்படி ப்ரொஜெக்ட் பண்றதுங்கிற அந்த காம்ப்ளெக்ஸ் ஐடியாஸை அவர் டெவலப் பண்ணார். சிம்பிளா சொல்லணும்னா இந்த மேத் தான் இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ற மாடர்ன் 3D டிஜிட்டல் வேர்ல்ட்ஸ்க்கு ஒரு இன்விசிபிள் ஃபவுண்டேஷன். நம்ம ஸ்கிரீன்ல தெரியிற 3D கிராஃபிக்ஸ் எல்லாமே இவரோட மேத் மேல தான் ரன் ஆகுது. நம்ப முடியுதா? உண்மையை சொல்லணும்னா உங்க ஸ்கிரீன்குள்ள இருக்கிற அந்த 3D வேர்ல்ட்ஸ் எல்லாமே ஒரு 19th செஞ்சுரி ட்ரீம் மேல பில்ட் ஆயிருக்கு. என்னடா இதுன்னு யோசிக்கலாம், ஆனா அதுதான் உண்மை. அதுதான் இவரோட பிக்கெஸ்ட் இம்பாக்டும் கூட. சரி, அதே மே 7 தான். ஆனா இப்போ நாம 1854ல இருந்து நேரா 1963க்கு ஜம்ப் பண்றோம். சவுண்ட விட ஃபாஸ்டா போற ஒரு அட்டகாசமான ஐடியாவை பத்தி இப்போ பார்க்கலாம். நம்மளோட நெக்ஸ்ட் ஆச்சரியம் இதுதான். சூப்பர்சோனிக் ஜெட்ஸ், அதாவது சவுண்ட விட ஃபாஸ்டா சீறி பாயும் ஜெட்ஸ், அந்த சவுண்ட் பேரியரை பிரேக் பண்ணும்போது ஏன் சுக்குநூறா உடைஞ்சு போறதில்ல? ராக்கெட்ஸ் எப்படி இவ்ளோ சேஃபா ஸ்பேஸ்க்கு போகுது? எனக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இதுக்கான ஆன்சர் மே 7, 1963ல காலமான தியோடர் ஃபான் கார்மான் கிட்ட இருக்கு. ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்கோட ட்ரூ மாஸ்டர்னு இவரை தாராளமா சொல்லலாம். வான் கார்மான் அப்படி என்ன பண்ணாருன்னா, ஏர்ஃப்ளோவோட அந்த காம்ப்ளெக்ஸ் மேத்தை உட்காந்து கால்குலேட் பண்ணாரு. ஜெட்டோட ஸ்பீட் ரொம்ப அதிகமாகும்போது காத்து எப்படி பிஹேவ் பண்ணுன்னு ஈக்குவேஷன்ஸ் மூலியமா சால்வ் பண்ணாரு. இன்னைக்கு நம்ம பார்க்குற சேஃப் சூப்பர்சானிக் டிராவல், மாடர்ன் ராக்கெட்ரி, இது எல்லாமே இவரோட கால்குலேஷன்ஸ்னால தான் சாத்தியமாச்சு. அதனால தான் சொல்லுவாங்க, ஸ்டார்ஸை ரீச் பண்ற ஒவ்வொரு ராக்கெட்டும் ஏர்ஃப்ளோவோட இன்விசிபிள் மேத் மேல தான் ரைட் ஆகுது. நம்மளோட ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷனுக்கு இவரோட பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே டேட் இப்போ 1963ல இருந்து நேரா 2017க்கு வருவோம். வேற ஒரு நாடு, ஆனா ஒரு ஈவன் பிக்கர் ஐடியா. நம்ம மாடர்ன் கம்ப்யூட்டர்ஸோட டிஜிட்டல் பிரெயின்ஸை பத்தி கொஞ்சம் யோசிக்கலாம். இப்போ உங்ககிட்ட இன்னொரு கேள்வி. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது AI, எந்த ஹியூமன் ஹெல்ப்பும் இல்லாம தானாவே காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளம்ஸை எப்படி சால்வ் பண்றது? அதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் என்ன? இந்த மேஜிக்கு பின்னாடி இருக்கிறது மே 7, 2017ல காலமான வென்சன் வு. இவர் ஏன்ஷியன்ட் மேத்தையும் மாடர்ன் கம்ப்யூட்டர் சயின்ஸையும் ரொம்ப பிரில்லியண்டா கம்பைன் பண்ண ஒரு ஜீனியஸ். ஊ கண்டுபிடிச்சது என்னன்னா, ரொம்ப டிஃபிகல்ட்டான ஜியாமெட்ரி ப்ராப்ளம்ஸை கம்ப்யூட்டர்ஸ் ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி சிம்பிள் பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸா மாத்தினது தான். அதாவது கம்ப்யூட்டர்ஸ் மெக்கானிக்கலா ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்றதுக்கான ஒரு அல்காரிதமை இவர் கிரியேட் பண்ணார். இதுக்கு பேர் தான் மேத்தமேட்டிக்ஸ் மெக்கனைசேஷன். இதுல ரொம்பவே ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அவர் சும்மா மேத் ப்ராப்ளம்ஸை மட்டும் சால்வ் பண்ணல, கம்ப்யூட்டருக்கு அதுவாவே எப்படி திங்க் பண்றதுன்னு சொல்லி கொடுத்தார். இன்னைக்கு நாம வியந்து பார்க்குற ஏஐக்கு இது ஒரு மிக முக்கியமான ஃபவுண்டேஷனல் ஸ்டெப். 2017ல அதே மே 7 அன்னைக்கு இன்னொரு மேத்தமேட்டிக்கல் ஜெயிண்ட்டும் இறந்தாரு. இவர் மேத்தை நம்ம எப்படி ஆக்சுவலி லேர்ன் பண்றோங்கிற அந்த முறையே ரெவல்யூஷனைஸ் பண்ணவர். இது கண்டிப்பா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இருக்கிற ஒரு யூனிவர்சல் ஸ்ட்ரகிள் தான். ஏன் சில மேத் புக்ஸ் படிக்கவே இம்பாசிபிளா, சுத்தமா புரியாம இருக்கு, ஆனா சில புக்ஸ் படிச்சா அப்படியே பெர்ஃபெக்ட் சென்ஸ் மேக் பண்ணுதே, அது ஏன்? இதுக்கான ஆன்சர் தான் ஈலான் லிமா கிட்ட இருக்கு. பிரசிலியன் மேத்தமெட்டிஷியனான இவர் எஜுகேஷன்ல ஆப்சல்யூட் கிளாரிட்டி இருக்கணும்னு தன்னோட லைஃபையே டெடிகேட் பண்ண ஒரு அருமையான மனிதர். லீமா பண்ணது ரொம்ப சிம்பிள் ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம். டாபாலஜி மாதிரியான மோஸ்ட் காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எடுத்து அதுல இருக்கிற கன்ஃபியூசிங் ஜாகன் எல்லாம் தூக்கி போட்டுட்டு எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டும் ஈஸியா கிராஸ் பண்ற மாதிரி கிறிஸ்டல் கிளியரான ஸ்டெப் பை ஸ்டெப் லாஜிக்ல பல புக்ஸ் எழுதினார். அவருடைய ஃபைனல் ஆஹா மூமெண்ட் இதுதான். ஒரு ஸ்டூடெண்டால புரிஞ்சிக்க முடியலனா கிரேட்டஸ்ட் மேத்ஸ் கூட யூஸ்லெஸ் தான். மேத்ஸை டிஸ்கவர் பண்றது எவ்வளோ முக்கியமோ அதை டீச் பண்றதும் கம்யூனிகேட் பண்றதும் அவ்வளோ முக்கியம்னு இவர் உலகத்துக்கு ஆணித்தரமா ப்ரூவ் பண்ணார். இப்போ நாம நம்ம டிடெக்டிவ் ஸ்டோரியோட கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம்.
1854ல பிறந்த ஒரு 19th செஞ்சுரி ஜாமெட்ரி பைனியரையும் 2017ல இறந்த ஒரு மாடர்ன் ஏஐ பைனியரையும் கனெக்ட் பண்ற அந்த சிங்கிள் த்ரெட் என்ன? இன்னைக்கு நாம மீட் பண்ண எல்லாரும் டிஃப்ரெண்ட் செஞ்சுரிஸ் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்ல இருந்தாலும் எல்லாரும் ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்டாங்க. இந்த கேயாஸ்குள்ள என்ன பேட்டர்ன் ஒளிஞ்சிருக்கு? ஃபைண்டிங் த பேட்டர்ன், ஹைடிங் இன்சைட் த கேயாஸ். இதுதான் உங்களை இணைக்கிற புள்ளி. வெரோனேஸே, வான் கார்மென், வு, அப்புறம் லீமா அவங்க அந்த கொஸ்டின்ஸை கேட்டதால தான் இன்னைக்கு நம்ம கிட்ட ஜிபிஎஸ், ராக்கெட்ஸ், ஏஐ எல்லாமே இருக்கு. ஸோ கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. இன்னைக்கு உங்களை சுத்தி இருக்கிற கேயாஸ்குள்ள நீங்க என்ன புது